போற்றி போற்றி. ஐயனே அன்புடைய தாயானார் என் குரு, அருட்தந்தையானார் என் குரு, முக்தரானார் என் குரு, ஆதி அவதாரமானார் என் குரு, பரதாமனானார் என் குரு, பகுத்தறிவின் முழுமையானார் என் குரு, பகலவனானார் என் குரு, பகவானானார் என் குரு. காயாபுரி கோட்டையும் கைலாய தீட்டமும் மாயனார் அரண்மனையும் மணிபீட மண்டபமும் அயலாத நிலையும் மனம் சிதறாதிடமும் இவையெல்லாம் உலகத்தில் உள்ளன, இல்லவே இல்லை. இறை சொருப வீட்டிற்கும் எங்கள் இறைவனால் உணர்த்தப்பட்ட அறிவுதான் இவை. கண்டறிவு, கேட்டறிவு, கொண்டறிவு ஆக மொத்தம் இவைகளுக்கெல்லாம் அறிவு ஒன்றே தெய்வம் என்று ஆன்மஸ்வரூபமாக இருந்து விளக்கிக் கொண்டிருப்பவர் நம் குரு. ஒரு சிறு கதை. பரிபூரண சுதந்திரத்தால் பரவெளியில் பறந்து திரிந்த ஓர் பறவை ஒன்றை சாளரம் உள்ள வீட்டினுள் புகுந்தது. திறந்த அந்த ஜன்னல் தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாம் பறவை வெளியேற முயற்சிக்கிறது. வீட்டின் முற்றத்தில் குருதேவர் காத்திருக்கிறார். பறவை ஜன்னல் அருகே அமர அதுவரை காத்திருந்த குரு ஒரு கைத்தட்டல் ஓசை செய்கிறார். அதிர்ச்சியில் வெளியேறி ஆனந்தமாக பறக்கிறது பறவை. அதுபோல தம்மை மறந்து அலையும் ஜீவன்களை குருதேவர் தன் ஒரு சொல் உபதேசத்தால் ஏகமாக்குகிறார். இவ்வாறு நம்மை எல்லாம் ஏகமாக்க காத்திருக்கிறார். எவ்வித தன்னலமும் இல்லாமல் இறைய அன்பர் உள்ளத்துள் அகலா வண்ணம் அன்போடு கலந்து ஆட்சி செய்யும் அரசே, என்புத்தோல் போர்த்து உள்ளம் என எண்ணாமல் என்னையும் ஏற்றுக்கொள்வாய் ஈசனே என் அரசே. மூடம் முற்றிலும் ஒளியட்டும், மூவறிவு முற்றிலும் ஓங்கட்டும், நன்மை நாடெங்கும் பெருகட்டும் என்ற நம் இறையின் வாக்கினை மனதில் கொண்டு இதை செயலாக்கி நம் இறையின் ஞானம் யுகயுகத்திற்கும் நிலைநிற்க இச்சிறியவளும் ஓர் கருவியாக இருந்து பாடுபட அருள் புரிவே இறைவா. கல்லிலும் தெய்வமில்லை, செம்பிலும் தெய்வமில்லை, ஆறாம் அறிவே தெய்வம் என்று வணங்குங்கள். கோடி பாவம் செய்துவிட்டு கோயில் சென்றால் போதுமா? ஆடு கோழி தின்ற பாவம் அர்ச்சனையால் தீருமா? மாடு தின்ற பாவம் எல்லாம் மண்டியிட்டால் போதுமா? புலால் தின்ற வாயால் பாடின் புனித தெய்வம் உன்னை ஏற்குமா? இறைவா, நான் போக மாட்டேன், பிறரிடத்தே பொய்யில் கிடந்து புலர்ந்து மனம் வேக மாட்டேன், பெரிதொன்றும் விரும்ப மாட்டேன் என்றன் ஐயா என் அரசே. எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்தை நின் அருட்புகழை